கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்லயும் நம்ம மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி ரூபன். அவருடைய பேர் நாங்க சொல்றது ரூபன் கிருஷ்ணமூர்த்தி. ஆனா பழைய பேரை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி தான். ஆண்டவர் இந்த மகனை தொட்ட விதம் ரொம்ப வித்தியாசமான பாதையில ஆண்டவர் மகனை தொட்டார். விசேஷமா இவர் யாருன்னு சொன்னா, சமுதாயத்துல பார்க்கும்போது இன்னைக்கு ஜாதி அடிப்படையில ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு நல்ல மகன். ஆனா அவருக்கும் அந்த வாலிப நாள்ல நிற்கின்ற பொழுது ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில துன்மார்க்கமா ஜீவித்து தானே நல்ல மதுபானத்தை அருந்துவார். வாந்தி பண்ணதுக்கு அப்புறம் அதிலே உருண்டு பிறண்டு கிடந்த சகோதரனை ஆண்டவருடைய அன்பு தொட்டது. இன்றைய நாளிலும் தொட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்குன்னு தன்னை அர்ப்பணித்து பீகார்ல நிக்கிறாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால விசேஷமா அதாவது கொத்தடிமைகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. 1000 ரூபா கொடுத்தாச்சுன்னா போதும், 10 வருஷத்துக்கு அவன் போடுற சாப்பாடை சாப்பிடணும், அவங்க கொடுக்கிற இதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் நிறைந்த பகுதி, பின்தங்கிய பகுதியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய அன்பை அறிவும், பாவத்துல சாபத்துல நின்று கொண்டிருந்த ஜனங்கள் விடுதலை அடையவும் கர்த்தர் கிருபை தந்து இந்த நாள்ல மகனை பயன்படுத்தி வருகிறார். அதோடு அநேக ஊழியர்களை மகனுடைய கரத்துல கொடுத்து அவர்களை வழி நடத்தி செல்ல ஆலோசனை கொடுக்கவும் கர்த்தர் உன்னதமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மகனுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிச்சு கொள்ளுங்க. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை அருமையான தம்பி ரூபன் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு பகிர்ந்து கொள்வாங்க. ஆமென். தேங்க்யூண்ணே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படிக்கு ஜெபிக்கும்படிக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்பை உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படிக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய இதய துடிப்பை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும், ஆண்டவரே அதிலே நாங்கள் ஓடுவதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் சுவாமி. இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய விருப்பத்திற்கு நேராக நடத்தக்கூடியது. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு எங்களை தருகிறோம் சுவாமி. அந்த வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை இன்னும் உம் மண்டையில கிட்டி சேருவதற்கும், உமக்கு உகந்த பாத்திரமாக, உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாக நாங்கள் மாறுவதற்கும், இந்த உலகத்திலே நீர் விரும்பினது போல ஒரு உப்பாக வெளிச்சமாக நாங்கள் பிரகாசிப்பதற்கும், ஒரு சாரமுள்ள வாழ்க்கையை காண்பிப்பதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட நான் சில காரியங்களை பேசுவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த போது ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினபடியினாலே அந்த வசனத்திலிருந்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். விசேஷமாக ஒரு தேவ மனுஷனுடைய சத்தம் என்னுடைய காதுகளிலே அடிக்கடி தொனிப்பதுண்டு. அந்த தேவ மனுஷனுடைய சத்தம் இப்படியான ஒரு காரியத்தை வலியுறுத்தினதாக இருந்தது. இன்றைக்கு நம் பாரத தேசத்திலே பிரசங்கங்களுக்கும், இன்றைக்கு நம்முடைய பாரத தேசங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கிற காரியங்களுக்கும் எந்த ஒரு கம்மியும் இல்லை.
நாம் அநேகமாக அதிகமாக வசனத்தை கேட்கிற ஒரு நாட்களிலே இருக்கிறோம். அதே போல அந்த தேவதாசனுடைய வார்த்தை இப்படியாக இருந்தது. இத்தனை பிரசங்கங்களை கேட்டும் அநேக இருதயங்கள் இன்னும் உணர்வடையாமல் ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு ஏதோ தன்னுடைய காரியத்தை மாத்திரம் முன்னிறுத்தி ஓடிக்கொண்டிருப்பது மிகவும் மிகவும் ஆண்டவருக்கு துக்ககரமானது என்கிற அந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுவது உண்டு. தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கு, நம்மோடு கூட இடைபடும்படிக்கு 24/7 எப்போதும் தீவிரித்து கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஏக்கம் அவருக்கு உண்டு. நம்மோடு கூட பேச வேண்டும் என்கிற ஒரு பெரிய தாக்கம் அவருக்குள்ளே உண்டு. நமக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை இன்றைக்கு எத்தனை ரட்சிக்கப்பட்ட கூட்டம் புரிந்து கொண்டது என்று சொன்னால் அதற்கு பதில் என்னவாக இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளலாம். சோ அப்படிப்பட்ட வசனத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே தேடி பார்த்தாலும், எதை தேடி பார்த்தாலும் ஈஸியாக கிடைத்து விடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அதனால் என்னவோ இந்த வசனம் நமக்குள்ளே எந்த அளவுக்கு கிரியை செய்து எந்த அளவுக்கு பலன் தந்திருக்க வேண்டுமோ அதை மறந்து, அதை விட்டு இன்றைக்கு நாம் வேற எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மாய்மாலமான கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை ஆண்டவருடைய வசனத்திலிருந்து பேச வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு என்னை அவரை போல, பவுல் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவரை போல கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றிவிட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கூட தன்னுடைய ஆவியானவரை பொழிந்தது மாத்திரமல்ல, அந்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்முடைய இருதயங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பி விடுகிற காரியத்தை செய்ய விரும்புகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டிய சபை அதை மறந்து மற்ற காரியங்களிலே, மற்ற விஷயங்களிலே ஒரு முன்னுதாரணமாய் இருக்க வேண்டிய சபை மற்ற காரியங்களை பார்த்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததாக நீங்கள் அநேக இடங்களிலே பார்க்க முடியும். இந்த மாலை வேளையிலே நான் உங்களை கொஞ்சம் வசனத்துக்கு நேராக திருப்பி விட வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் கேட்கிறவர்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு கூட இந்த மாலை வேளையிலே பேச விரும்புகிறேன். வசனத்தை கேட்கிறதற்கு சந்தோஷமாய் கூடி வருகிற கூட்டங்கள் இன்றைக்கு உண்டு, சந்தோஷம்தான். ஆனால் அதற்கு கூட நேரத்தை செலவழிக்க முடியாத ஒரு கூட்டமும், ஆவிக்குரிய கூட்டமும் இன்றைக்கு உண்டு. வசனத்தை விட மிற்ற காரியங்களையே அதிகமாக நாடக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கூட்டமும் இன்றைக்கு உண்டு. தன்னை ஆவிக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு வேதம் காண்பிக்கிற ஒரு சரியான தகுதி, ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு சரியான தகுதி என்று சொன்னால் வசனத்திற்கு நேராக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம். இதைத்தான் நீங்கள் ஆதி திருச்சபையிலே பார்க்க முடியும், சபைகளிலே பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அநேக வசனங்கள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டும், நம்முடைய காதுகளிலே கேட்கப்பட்டும் ஏதோ ஒரு அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு, அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு தன்மையிலே இன்றைக்கு இருக்கிறதை குறித்து மிகுந்த வேதனையான ஒரு சந்தர்ப்பமே இன்றைய ஆவிக்குரிய சூழ் வட்டாரங்களிலே காணப்படுகிறது. இதைத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது தன்னுடைய காரியங்களை தெளிவாக ஜனங்களோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வசனம் ஒரு விதையை போன்றது, அது உண்மைதான். ஆனால் எல்லா விதைகளும் 30, 60, 100 பலன் கொடுத்து விடுவது இல்லை. அதற்கு காரணம்
விதை அல்ல, விதைக்கப்படுகிற நிலம் என்று சொல்லி இயேசு மிகவும் அழகாக அந்த உவமையிலே ஜனங்களுக்கு அதை புரிய வைத்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டோம், சபையிலே இணைந்திருக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் ஒரு நிமிடம் நம்மை நிறுத்தினவர்களாக, அந்த வசனம் விதைக்கப்படுகிற என்னுடைய நிலம் எப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை கேட்போமே. ஆனால் அதற்கு பதிலை நாம் கண்டுபிடித்து விடுவோம். நான் அந்த வசனத்துக்கு நேராக உங்களை திருப்ப விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த உவமை சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை காரியமாக நான் அதை மாத்திரம் பார்க்கவில்லை, ஒரு எச்சரிப்பாக பார்க்கிறேன். அந்த வசனத்தை நான் ஒரு எச்சரிப்பாக பார்க்கிறேன். ஒரு எச்சரிப்பை இந்த இடத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அவர் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று சொல்லி இயேசு இந்த இடத்திலே ஒரு வார்த்தையை அங்கே உபயோகிக்கிறார். நீங்கள் வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். வசனத்துக்கு பஞ்சம் இல்லை. இன்றைக்கு பிரசங்கங்களுக்கு பஞ்சம் இல்லை. எல்லா இடங்களிலேயும் நாம் ஆவிக்குரிய அந்த போஜனத்தை பெற்றுக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு உண்டு. ஆனால் அப்படி இருந்த போதும் அந்த விதை எவ்வளவாக பலன் கொடுத்தது என்கிற ஒரு கேள்வியை கேட்போமே. ஆனால் அதற்கு அநேகரிடத்திலே பதில் இருக்காது. நாம் அநேக நேரத்திலே அநேக சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு நாம் இன்னமும் வசனத்தை கேட்கிறோம் என்று சொல்லி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முந்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க இயேசு சொல்லுகிறார், கவனியுங்கள், நீங்கள் எப்படி வசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்படும் போது, அது தேவனுடைய வார்த்தை. பிரசங்கிப்பவர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய விதை. அந்த விதை உங்களுடைய நிலத்திலே விதைக்கப்பட வேண்டும். உங்களுடைய நிலம் கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாறிவிட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நாம் கேட்காவிட்டாலும், நாம் உதாசீனப்படுத்தி தள்ளிவிட்டாலும், நாம் அதை பொருட்படுத்தாமல் இருந்தாலும், நம்மை தேடி வந்து ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வசனத்தை அனுப்பி நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் நம்முடைய இரட்சகராக பெற்றிருக்கிறோம். உண்மையாகவே அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல யாராவது ஒரு காரியத்தை சொன்ன போது நம்ம செய்யல அப்படின்னா அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. அவர்கள் அடுத்ததாக நம்ம இடத்துல பேசுவதற்கு விருப்பப்படுவது இல்லை. அது மனுஷ சுபாவம். ஆனால் இங்கே நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் உண்டல்லவோ, அவர் ஒவ்வொரு முறையும் நம்மை தேடி வந்து நம்மோடு கூட இடைபட்டு நம்மோடு கூட பேசி இன்னும் நம்மை அவருக்கு ஒப்பான சாயலாக மாற்றி விடுவதற்கு நாம் எத்தனை முறை அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்தினாலும் அல்லது கேட்டும் கேளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சூழ்நிலைகளை காரணம் காட்டி ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட்டு கொண்டே இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவருக்கு நாம் பதிலாக எதை தந்து கொண்டிருக்கிறோம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே? இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்போமே. ஆனால் அதற்கு பதில் என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொள்ளுவோம். ஒரு 3 காரியத்தை நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து இந்த நாளிலே உங்களோடு கூட இடைபட விரும்புகிறேன். விசேஷமாக வசனத்தை கேட்கிற ஒரு கூட்டம் அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்தது? இன்றைக்கு நான் சொன்னது போல அந்த தேவதாசனுடைய வார்த்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவை கொண்டு போவதற்கும் நாம் செலவழிக்கிற செலவை பார்க்கும் போது 7 முறை இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 7 times. ஆனால் இன்றைக்கு வெறும் 2% மக்கள் மாத்திரமே ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு, விசேஷமாக அநேக மாநிலங்களிலே இன்றைக்கும்
ஜனங்கள் வெளிப்படையாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைகள் காணப்படுவதற்கும் என்ன காரணம்? பெர்சிக்யூஷன் என்று ஒருவேளை நாம் சொல்லலாம், உபத்திரவமான காலத்திலே இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் ஆதி திருச்சபையை கொஞ்சம் கவனித்து பார்த்தோமே ஆனால் இதைவிட உபத்திரவம் என்று நான் சொல்லுவேன். இந்த நாட்களிலே நாம் அனுபவிக்கிற உபத்திரவம் எல்லாவற்றையும் விட ஒரு அதிகமான உபத்திரவத்தை ஆதி திருச்சபை அந்த நாட்களிலே அந்த உபத்திரவத்தின் வாயிலாக கடந்து போனது. அப்படி இருந்தும் ஒரு பெரிய மாற்றத்தை ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்ததற்கு காரணம் அவர்களுக்குள்ளே இருந்த தேவ வசனத்தின் மீதான நடுக்கமும், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையும், தேவ வசனத்தை குறித்ததான அந்த பயமும் மாத்திரமே. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்கிற அந்த ஏக்கம் மாத்திரமே. ஆனால் இன்றைக்கு அதை மறந்து போன சபைகள் ஏராளம். அப்படிப்பட்ட அந்த சந்ததியிலே இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்மை அவருக்கு நேராக திருப்பி விடுவதற்கு விரும்புகிறார். கொஞ்சம் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் முதலாவது ஒரு மனுஷியை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இவர்களை குறித்து நாம் அநேக பிரசங்கங்களிலே கேட்டிருக்கிறோம். யாருக்கும் இந்த காரியம் தெரியாமல் இருந்தது இல்லை. அவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் மிகவும் அதிகமாக தியானித்த ஒரு நாட்களிலேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது முதல் முறையாக நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அந்த மரியாள் என்று சொல்லுகிற ஒரு மனுஷி. அவளை குறித்து நாம் அநேக காரியங்களை தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் கொஞ்சம் அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். மரியாளோடு தேவ தூதன் இடைப்படுகிற காரியத்தை, காலத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஒரு டார்க் பீரியடுக்கு பின்பதாக யோவான் ஸ்நானகன் என்கிற மனுஷன் தோன்றுகிறான். அந்த நேரத்திலே தானே, அவன் ஊழியம் செய்கிற அந்த நாட்களிலே தானே தேவ தூதன் மரியாளோடு கூட இடைபடுவதற்காக, மரியாளோடு கூட பேசுவதற்காக தம்முடைய வசனத்தை மரியாளுக்கு அனுப்பி கொடுக்கிறாள். அதுவும் அவள் இருக்கக்கூடிய காலத்தை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு அநேகர் நம்முடைய சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலையை மையமாக வைத்து கிறிஸ்துவின் வசனத்தை நான் கடைபிடிக்க முடியாததற்கு ஒரு காரணமாக தன்னுடைய சூழ்நிலையை காண்பித்துக் கொடுக்கிற, சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரதர், என்னுடைய சூழ்நிலைமை இப்படி இருக்கு பிரதர், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், என்னால இதை செய்ய முடியல, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, என்னால இந்த காரியங்களிலே முன்னேற முடிவதில்லை. நீங்க யார கேட்டாலும் அவர்கள் சொல்லுவது ஏதோ ஒரு சூழ்நிலையை தனக்கு நேராக முன்னிறுத்துகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த மரியாளை குறித்து என் வேதம் சொல்லுகிறது, அவள் இருந்த சூழ்நிலைமையை பார்க்கும் பொழுது பெரிய அளவிலே படிப்பு அறிவு இல்லாத ஒரு நாட்கள், பெரிய அளவிலே மற்ற எந்த காரியங்களும் இல்லாத ஒரு நாட்களிலே தேவதூதன் அவளோடு கூட இடைபடுகிறான். இரண்டாவது, சைலண்ட் இயர்ஸ், ஆண்டவருடைய சத்தமே இல்லாத ஒரு மிகப்பெரிய நாட்களுக்கு பின்பதாக, வருடங்களுக்கு பின்பதாக தேவதூதனுடைய சத்தம் அங்கே மரியாளுடைய காதுகளிலே துணிக்க ஆரம்பிக்கிறது. அவளை பார்த்தவன் சொல்லுகிற வார்த்தையும் சாதாரணமான வார்த்தையானதாக இல்லை. ஒரு 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 குமாரியை பார்த்து, கன்னிகையை பார்த்து அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது நீ பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். அவர் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது. நான் கொஞ்சம் அநேக நேரத்தில் யோசிப்பது உண்டு, அந்த சகோதரியினுடைய இருதயம் வசனத்துக்கு எத்தனையாக கீழ்ப்படிந்திருக்கும் என்று சொல்லி நான் யோசிப்பதுண்டு. ஒருவேளை இதை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்வி அந்த இருதயத்திலே உண்டாயிருக்கும். ஊர் உலகம் என்ன சொல்லலாம், தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்லலாம், தன்னுடைய குடும்பம் என்ன சொல்லும், அதை விட யாருக்காக அவள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த யோசேப்பு என்கிற மனுஷன் இவளை தள்ளி விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு.
இவளை விட்டு விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அது மாத்திரம் அல்ல, ஜனங்கள் கல்லெறிந்து கொலை செய்வதற்கும், இவள் ஒரு விபச்சாரி, திருமணத்துக்கு முன்பதாகவே இவளுடைய வாழ்க்கை, இவளை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்த போதும் ஆண்டவருடைய வார்த்தை அவளோடு கூட இடைபடும் போது அவள் தன்னுடைய சூழ்நிலைமையை ஒதுக்கி வைத்தவளாக, தன்னுடைய சூழ்நிலைமையிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய சூழ்நிலைமைகளை மாற்றிவிட்டு, ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு ஒரு காரியத்தை பேசும்போது, ஆண்டவர் என்னோடு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை செய்து முடிக்கிற பலனை அவர் தர போதுமானவராக இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட, விசுவாசமும் கீழ்ப்படிதலோடும் கூட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷியாக மரியாளை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே வரும்போது எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அதற்கு கீழ்ப்படிந்து அதை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் வேதம் சொல்லுகிறது அவளுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். அவளுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். எல்லாவற்றையும் தேவன் மாற்றிக் கொடுத்தார். எல்லா சூழ்நிலைமைகளையும் தேவன் மாற்றிக் கொடுத்தார். எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றிக் கொடுத்தார். ஆம் ஆண்டவரே என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொன்ன அந்த ஒரு அர்ப்பணிப்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எந்த தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. என் வேதம் சொல்லுகிறது, லூக்கா மிகவும் அழகாக இந்த சம்பவத்தை எழுதுகிறார். இயேசு பிறக்கிறார், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது, ஆடல் பாடல் எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட காரியங்களை அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த தேவ தூதன் அங்கே வயலிலே மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பரிடத்திலே போய் சொன்ன போது அவர்கள் சந்தோஷத்தோடு கூட அந்த பாலகனை பார்ப்பதற்காக வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே மரியாளை குறித்ததான ஒரு வார்த்தை லூக்காவின் மூலமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எத்தனை பேர் நாம் வாசித்து அவளுடைய இருதயத்தை புரிந்து கொண்டோம் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அந்த வசனத்துக்கு நேராக உங்களை திருப்ப விரும்புகிறேன். வாசிக்கலாம் என்ன நடந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு பெரிய ஆரவாரம், சந்தோஷமான சூழ்நிலைமை, துதி, நடனம், சத்தம், இவை எல்லாவற்றையும் மத்தியிலே இங்கே ஒரு மனுஷியை குறித்து என் வேதம் சொல்லுகிறது. மரியாளோ என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. சுற்றி ஒரு ஆரவாரமான சூழ்நிலை, அங்கே ஒரு பெரிய சந்தோஷமான சூழ்நிலைமை, நடனமாடி கொண்டிருக்கிறார்கள், துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் என்று என் வேதம் சொல்லுகிறது. ஐயா, சந்தோஷமான சூழ்நிலையிலே இங்கே ஒரு மனுஷி ஆண்டவர் தன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்கிறதை குறித்து புரிந்து கொள்வதற்கு அவர் தன்னுடைய தேவ தூதன் மூலமாக அனுப்பின தன்னுடைய வசனத்தை இப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கிறாள், சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் நம்மோடு கூட வரும்போது அது அநேக நேரத்துல நம்முடைய மூளையை மாத்திரம் தொடுகிறதாக இருக்கிறது. நம்முடைய மூளையில அந்த வசனத்தை நம்ம வைத்தா இந்த இடத்தோடு நிறுத்தி விடுகிறோம். அநேகருடைய இருதயத்தின் ஆழத்திற்கு அந்த வசனம் போவது இல்லை. அதனால்தான் அந்த விளை நிலத்திலே விதை விதைக்கப்படாதது நிமித்தம் பலன் இல்லை, கனிகள் இல்லை. இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். அவள் அதே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். நான் ஒருவேளை இப்படி சிந்திச்சிருக்கலாம், நான் எம்மாத்திரம், ஆண்டவர் என்னை கொண்டு இந்த உலகத்துல ஒரு ரட்சகரை கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். அங்கே ஒரு பெரும் கூட்டம் துதித்துக் கொண்டிருக்கிறது, குதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவளுக்கு இந்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய கிருபை
ஏன்னா சொன்ன முதல் வார்த்தை கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று தானே சொன்னான். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை எவ்வளவாக உயர்த்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே, நான் உமக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய திட்டத்திற்காக ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீரே என்பதை சிந்தித்துக் கொண்டவளாக, தன்னுடைய இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தவளாக, ஆண்டவருக்கு நேராக தன்னை நிறுத்தி கொண்டிருந்தவளாக என் வேதம் அவளை காண்பித்துக் கொடுக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கிறிஸ்துவர்களுக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்பப்படுமே ஆனால் மற்ற எல்லாவற்றையும் விட தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவ சத்தத்திற்கு அர்ப்பணித்து, தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது தேசத்திலே பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை, எந்த சந்தேகமுமே இல்லை. மரியாதை போன்ற அப்படிப்பட்டதான சூழ்நிலையை ஒதுக்கி வைத்துவிட்டு, எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆண்டவருடைய வசனத்துக்கு விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படுகிற, தன்னுடைய இருதயத்திலே அவைகளை சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் ஆவிக்குரிய வட்டாரத்திலே அப்படிப்பட்ட தலைவர்களை, அப்படிப்பட்ட விசுவாசிகளை, அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சீஷர்களோடு அவர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னை காட்டிக் கொடுக்க போகிற காரியத்தை குறித்தும் இயேசு வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை வாசிப்பதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இங்கே ஆண்டவருடைய வசனம் அங்கே சீஷர்களோடு கூட இடைபடுகிறது. என்ன நடந்தது? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் என்பதை தேவனுடைய வார்த்தையாக நான் உங்களுக்கு வைத்து பேச விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை அவர்களோடு இடைபட ஆரம்பிக்கிறது. அவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஒரே ஒருவன் மாத்திரமே தேவனை காட்டிக் கொடுப்பதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். அது நமக்கு தெரிந்த கதை. அவன் யார் என்று நமக்கு தெரியும். இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அதனுடைய பதில் உடனடியாக என்ன வந்திருக்க வேண்டும்? நான் இல்ல ஆண்டவரே அப்படின்னு வந்திருக்கணும். ஆண்டவரே நான் இல்லை என்றுதானே அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனா இங்கே இது இயேசுவினுடைய கடைசி நாட்களிலே நடக்கிற காரியங்கள். So they gain some spiritual maturity. இப்பொழுது அவர்களுக்குள்ள ஏதோ சில ஆவிக்குரிய மெச்சூரிட்டி உண்டானதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் வசனத்தை இப்பொழுது எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்ப அவர்களுடைய பதிலை நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து, இந்த வார்த்தை கொஞ்சம் கவனமாக வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அங்கே இருந்த சீஷர்கள் மிகவும் துக்கமடைந்து இயேசுவை நோக்கி நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். நானாக இருக்கக்கூடுமோ? ஏன் என்று சொன்னா, ஏன்னா அவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இங்கே தெளிவாக வெளிப்படையாக ஆண்டவருடைய அறிக்கை செய்கிறார்கள். அவர்கள் அதை தெளிவாக அறிக்கை செய்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எத்தனை முறை தேவனுடைய வசனம் என்னோடு இடைபடும் போது அந்த இடத்திலே என்னை நிறுத்தி இந்த வசனம் என்னோடு இடைபடுகிறது என்பதை நான் யோசித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே வரும்போது அதை நாம் மற்றவர்களுக்கு பொருத்தி பார்க்கிற ஒரு சூழ்நிலைமையிலே வாழ ஆரம்பித்து விட்டோம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம்.
ஆனால் எத்தனை நேரத்திலே இந்த வசனம் ஆண்டவர் என்னோடு, நானோ நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேனோ, என்னோடு கூட இந்த வசனம் பேசுகிறது, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டோ என்று ஆராய்கிற, என்று தன்னைத்தானே பரிசோதிக்கிற ஒரு கூட்டம் எங்கே? நான் முதலாவது மரியாளை பற்றி பேசும்போது சொன்னேன், விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கிற கூட்டம். அது மாத்திரம் போதாது, தன்னை பரிசோதிக்கிற கூட்டம். ஒவ்வொரு நிலைமையிலும் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது தன்னை பரிசோதிக்கிற அந்த வழக்கம், அந்த ஆவிக்குரிய வழக்கம் நமக்குள்ளே உண்டோ? அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே உண்டோ? தேவ சத்தம் துணிக்கிறதே, தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு, விலையேற பெற்ற தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் என்னோடு இடைபடும் போது எத்தனை முறை நான் என்னை பரிசோதித்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக என்னை நிறுத்தி நான் பரிசோதித்திருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை கேட்கிறோம், சந்தோஷம். வசனங்களை எழுதுகிறோம், சந்தோஷம். வசனங்களை வாசிக்கிறோம், சந்தோஷம். ஆனால் சங்கீதக்காரன் சொன்னது போல வசனங்களை தியானிக்கிறோமா? வசனங்களை தியானிப்பது என்பது வசனத்துக்கு நேராக என்னை நிறுத்துவது. அந்த வசனத்துக்கு நேராக என்னை நிறுத்தி அந்த வசனத்தின் காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஆராய்ந்து பார்ப்பது. அதை குறித்து தான் சங்கீதம் 1 பேசுகிறது. அந்த தியானத்தை தான் தேவன் விரும்புகிறார். அந்த தியானத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து காத்து நிற்கிறார். அதனால்தான் டிவோஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆரம்பமானது. ஒவ்வொரு நாளும் காலை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வசனத்துக்கு நேராக தன்னை நிறுத்தி தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணித்து விடுவதற்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வேதத்தை வாசித்து கடந்து போகிறோம், வேதத்தை தியானிக்கிறோமா? அந்த இடத்திலே நம்மை நிறுத்துகிறோமா? நம்மை பரிசோதிக்கிறோமா? எனக்குள்ளே இந்த காரியங்கள் உண்டோ, எனக்குள்ளே இந்த காரியங்கள் உண்டோ என்கிற பரிசோதனை எத்தனை நேரத்துல நமக்கு உண்டு? ஒருவேளை நம் பரிசோதனைக்காக தேவனுடைய பந்திக்கு வரும்போது பரிசோதனையிலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற வழக்கம் நமக்கு இருக்கலாம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் என்னோடு கூட இடைபடுகிறதோ அந்த நேரத்திலே என்னை நான் அந்த வார்த்தைக்கு நேராக நிறுத்தி என்னை நான் பரிசோதிக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்குள்ளே இல்லாத பட்சத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடவே முடியாது. நாம் எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், நாம் நம்மை நிதானிக்காத பட்சத்திலே. அதனாலதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். நம்மை பரிசோதிப்பதற்காக, நம்மை அந்த இடத்துல அந்த வசனத்துக்கு நேராக நிறுத்துகிற ஒரு வாழ்க்கைக்காக தேவன் ஏங்கி நிற்கிறார். அந்த வார்த்தை நம்மை தொடும் பொழுது, அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே தேவையில்லாத அந்த கலைகள் எடுத்து போடப்படுவதற்கு, அந்த தேவையில்லாத காரியங்களை மாற்றி விடுவதற்கு நம்முடைய நிலத்தை பரிசோதிப்பது அவசியம். இன்றைக்கு அநேக நிலங்கள் பரிசோதிக்கப்படாத நிலங்களாக இருக்கிறது. கலைகளுக்கு மத்தியிலே விதைகள் விதைக்கப்படுகிறது. விதைகள் விதைக்கப்படும் பொழுது கலைகளும் சேர்ந்து வளர்ந்து, அந்த விதையும் சேர்ந்து வளர்ந்து அவைகளை நெருக்கி போடுகிறது. அதனால் தேவ வசனம் கொடுக்க வேண்டிய பலன் கொடுக்க முடியாதபடிக்கு வெறும் கலைகளாக காணப்படுகிற ஒரு மாய்மாலமான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களின் கூட்டம் இன்றைக்கு அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசோதிப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. இதுதான் ஆரம்ப கால திருச்சபையினுடைய மிகப்பெரிய பலனாக இருந்தது. ஜனங்கள் தன்னை பரிசோதித்தார்கள். தன்னை முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை தேவ வசனத்துக்கு நேராக நிறுத்தி அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அதை மறந்து போன
ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்குள்ளே திரும்பவும் புதுப்பிக்க விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில திரும்பவும் புதுப்பிக்க விரும்புகிறார். நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே மிகவும் நமக்குள்ளே வளர்ந்திருக்கிற அந்த கலைகளை நாம் இனம் கண்டு கொள்ளுவதற்கு, வசனத்துக்கு நேராக நம்முடைய நிலத்தை, நம்முடைய இருதயத்தை நிறுத்தி அதை இனம் கண்டு கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வதற்காக ஏங்கி நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நான் முதலாவது சொன்னது போல, மரியாளை போல விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து சிந்தனை செய்கிற, வசனத்தை சிந்தனை செய்கிற ஒரு கூட்டம் மாத்திரமே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும். நம்மை சுற்றி எத்தனை ஆரவாரத்தின் சத்தம் இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். இரண்டாவது, அந்த வசனத்துக்கு நேராக தன்னை நிறுத்தி தன்னை பரிசோதிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். மூன்றாவது ஒரு கூட்டத்தையும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தெரிந்த வசனங்கள் தான், கொஞ்சம் நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே பவுல் ஒரு தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாக ஒரு இடத்திற்கு கடந்து போகிறதை வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 17வது அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசிக்க முடியும். நான் அதை கொஞ்சம் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இங்கே 2 பட்டணத்தாரை குறித்து என் வேதம் பேசுகிறது. நான் 2 பட்டணத்தாரை குறித்து உங்களோடு கூட கொஞ்சம் பேச விரும்புகிறேன். நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அதனுடைய முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்திற்கு வருகிறார்கள். சோ பவுலினுடைய மிஷன் டிராவல் தெசலோனிக்கே என்கிற பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிறதை குறித்து இந்த காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். பின்பதாக அங்கு ஒரு சபை உண்டானதை குறித்தும் நீங்கள் வாசிக்க முடியும். நான் கொஞ்சம் சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் வசனத்துக்குள்ளாக எவ்வளவாக ஊன்றி கட்டப்பட்டார்கள். மூன்றாவது, கொடுக்கப்பட்ட வசனத்திலே தன்னை கட்டுவதற்கு எவ்வளவாக ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை நான் இங்கே காண்பிக்க விரும்புகிறேன். என்ன நடந்தது? சோ பவுல் அங்கே தன்னுடைய வழக்கத்தின்படியே 3 ஓய்வு நாட்களிலே வேத வாக்கியங்களை அவர்களோடு பிரசங்கிப்பதற்காக நேரம் செலவிடுகிறான். அவ்வளவுதான். 3 ஓய்வு நாட்கள் அப்படின்னா மேபி 3 வீக்ஸ், 3 வாரங்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த தெசலோனிக்க பட்டணத்திலே பவுல் 3 வாரங்கள், 3 ஓய்வு நாட்கள் யூதருடைய அந்த காரியங்களிலே போய் அவர் சொல்லிக் கொடுப்பதற்கும், மற்ற நாட்கள் மற்ற ஜனங்களோடு கூட நேரம் செலவிடுவதற்கும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் அங்கே காரியங்களை நடப்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நடக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று என் வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 4வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவர்களில் சிலரும், யார்ல சிலர்? யூதர்களில் சிலரும். அப்படின்னா அதிக யூதர்கள் உள்ள ஒரு பெரிய கூட்டத்திலே சிலர் மாத்திரம் பவுல் சொன்ன வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மேசியாவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்கள் தன்னை இன்றைக்கும் அந்த மோசேயினுடைய நியமத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக மாத்திரமே இன்னும் மேசியா வரப்போகிறார் என்கிற காரியத்தை நம்பினவர்களாக, அந்த வசனத்தை தள்ளிவிட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா வேதம் அங்கே சிலர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா தொடர்ந்து வாசிக்கும் போது பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற யூதர்களிலே சிலருக்கு மாத்திரம்தான் வசனம் புரிந்தது. ஆனால் தத்துவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட கிரேக்க இனத்தை சேர்ந்த, கிரேக்க அந்த வழியை சேர்ந்த அநேகருக்கு ஆண்டவருடைய வசனம் கடந்து சென்றது. இதனுடைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரத்திலே ஒரு புதிதாக வருகிற விசுவாசி
ஆண்டவருடைய வசனத்துக்கு எவ்வளவு நடுங்குகிறானோ, எவ்வளவு பயப்படுகிறானோ, அப்படிப்பட்ட பயம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டோ? அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டோ? இந்த கேள்வியை நாம் நமக்குள்ளே கேட்போமே ஆனால் அதற்கு பதில் என்னவாக இருக்கும்? ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே உங்களுக்கு வசனத்துக்கு ஏக்கமும் தேவ வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கமும் இன்றைக்கு விருத்தியாயிருக்கிறதா அல்லது குறைந்து போயிருக்கிறதா? என் வேதம் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லுகிறது, யூதர்களில் சிலரும், ஆனால் பக்தியுள்ள கிரேக்கர்களில் திரளான ஜனங்களும், கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும். கனம் பொருந்திய ஸ்திரீகள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களுடைய மனைவிகள் என்று கூட சொல்லலாம். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஜனங்களுக்குள்ளே கூட சுவிசேஷம் அப்படியாக பரவி பாய்ந்தது. அந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பரவி பாய்ந்தது. அந்த வசனம் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்தது. ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஷார்ட் டேர்ம் மாத்திரம் தான் பவுல் அந்த இடத்துல இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகாக அநேக பெர்சிக்யூஷன்ஸ் நிமித்தம் பவுலும் ஷீலாவும் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்றப்படும் போது விரோதி அங்கே நினைக்கிறான், அவ்வளவுதான், இனி இந்த இடத்தை கலக்குகிறதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி. ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்ட வசனம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. அந்த தெசலோனிக்க பட்டணத்திலே ஒரு சபை உருவாவதற்கான ஜஸ்ட் ஒரு 3 weeks மினிஸ்ட்ரியில ஒரு சர்ச் அந்த இடத்துல உருவாகிறது. அதற்கு காரணம் வசனத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமும் வசனத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கூட்டமும் மாத்திரமே. அதே பவுல் அந்த இடத்திலிருந்து வெளியே போகும்போது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் பெரேயா என்று சொல்லக்கூடிய வேற ஒரு பட்டணத்திற்கு, அதனுடைய 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உடனே சகோதரர் ராக்காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார். வேற ஒரு பட்டணத்திற்கு இவர்கள் அனுப்பிவிடப்படுகிறார்கள். அங்கே இருக்கிற காரியத்தையும் கொஞ்சம் வாசிக்கலாம். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இங்க எல்லா காரியங்களிலேயும் முதலாவது கொடுக்கப்படுகிற சபை விருத்தி அடைவதற்கும் சபையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாவதற்கும் காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். இன்றைக்கு வசனத்தை விற்று மித்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் கிறிஸ்துவ உலகிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனோவாஞ்சை எதற்காக இருந்ததாம்? வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய மனோவாஞ்சை அவர்களுக்குள்ளே இருந்ததாம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் இவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். வசனம் நற்குணசாலிகளாய் மாற்றினது. வசனம் சரியான நிலத்திலே விதைக்கப்பட நிலம் தயார்படுத்தப்பட்ட போது அந்த இடத்திலே ஆட்டோமேட்டிக்கா குணம் மாறினது. இன்றைக்கு எத்தனை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்ன நமக்குள்ளே நம்முடைய சுபாவத்தின் மாற்றம், குணம் மாறி இருக்கிறது. கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே காணப்படுகிறது. என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பெரிய அவகாசம் எல்லாம் பெரேயா பட்டணத்திற்கு இல்லை. இந்த சின்ன அவகாசமே அவர்களை நற்குணசாலிகளாக மாற்றினது. ஆனா இன்றைக்கு ஒருவேளை
இந்த 193 ஜூம் மீட்டிங்ஸ் நம்ம அட்டன் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு 194th ஜூம் மீட்டிங். எத்தனை வசனங்கள் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பை திறக்கும் பொழுது வசனம் நமக்கு அனுப்பப்படுகிறது. அநேகர் நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசி நம்மை எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருக்கிறோமா? இயேசு எச்சரித்த அந்த எச்சரிப்பை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கவனமாக இருக்கிறோமா? கவனமாக இருக்கிறோமா? முதலாவது, ஒரு கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மரியாளை போல விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து அதை தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிற கூட்டம். இரண்டாவது, நான் காண்பித்து கொடுத்தது போல அந்த வசனத்துக்கு நேராக தன்னை நிறுத்தி பரிசோதிக்கிற ஒரு கூட்டம். மூன்றாவது, மனோவாஞ்சையாக, எல்லாவற்றையும் விட மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நற்குணசாலிகளாக மாறுகிற ஒரு கூட்டம். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக அல்ல, சுவிசேஷமாய் வாழ்கிறவர்களாக ஒரு கூட்டம். என்னுடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாக மாறிவிடுகிறதாக ஒரு கூட்டம் இந்த தேசத்திலே உருவாகும் பொழுது, இந்த பாரத தேசம் என் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் போய்விடுமோ? இந்த தேசத்திலே தேவன் கிரியை செய்யாமல் போய்விடுவாரோ? ஆண்டவர் இந்த தேசத்திலே கிரியை செய்வதற்கு நாம் அநேக காரியங்களை செய்கிறோம், நல்லதுதான். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற வழி இது மாத்திரமே. இதை புரிந்து கொண்ட ஒரு பெரிய கூட்டம் எழும்பும் பொழுது, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு நற்குணசாலிகளாய் மாறிவிடும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே நாம் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர முடியும். நம்மை சுற்றி இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர முடியும். சத்ருவினுடைய தலை வெட்கப்பட்டு போகத்தக்கதாக ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். அதற்கு அவர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து வசனத்தை சிந்திக்கிற, இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணுகிற ஒரு கூட்டம். வசனத்துக்கு நேராக தன்னை நிறுத்தி ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு நற்குணசாலிகளாக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தப்பட விரும்புவீர்களே, ஆனால் முதலாவது உங்களுடைய இருதயத்தை அவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பி விடும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே நம்மை கொண்டு இவ்வளவு பெரிய தேசத்திலே ஒரு பெரிய காரியத்தை நடப்பிக்க ஏக்கத்தோடு காத்து நிற்கிறார். நம்மை கொண்டுதான் செய்ய முடியும், உங்களை கொண்டுதான், என்ன கொண்டுதான் அவர் செய்ய முடியும். வேற யாரையோ கொண்டு அவர் செய்ய விரும்புவது இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அவர்களை குறித்து அவருக்கு ஒரு பெரிய ஏக்கம் உண்டு. ஆனா நாம் அதை மறந்து சூழ்நிலைமையை முன்பதாக நிறுத்தி நாம் அதை மறந்தவர்களாக, வசனத்துக்கு இருதயத்தை கடினப்படுத்தினவர்களாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு மாய்மலமான ஆவிக்குரிய வாழ்க்கை. உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று என் வேதம் சொன்னதல்லவோ? இயேசு சொன்னார் அல்லவோ? அந்த சத்தியத்தின் வார்த்தை நமக்குள்ளே வேரூன்றப்படும் போது, அது பலனை கொடுக்கும் பொழுது, அது நம்மை நற்குணசாலிகளாக மாற்றி விடுகிறது, நம்மை கிறிஸ்துவை போல மாற்றி விடுகிறது. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக அழைக்கிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மீண்டுமாக இந்த நாள் இந்த ஆன்லைன் விஷன் ஃபேமிலி மிஷனரி கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனை தினம் நீர் எங்களோடு கூட உம்முடைய வசனத்தை அனுப்பி பேசி இருக்கிறீர். ஆனா அது எவ்வளவு பலன் தர வேண்டுமோ அந்த பலனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்க முடியாதபடிக்கு ஒரு ஓட்டத்திலே இருக்கிறோம் சுவாமி.
இந்த ராத்திரி வேளையில நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறீர். உங்களுடைய எச்சரிப்பின் வார்த்தை எங்களை தட்டி விட்டிருக்கிறது சுவாமி. கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் அல்லவா? அது ஜீவன் உள்ளதல்லவா? அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அல்லவா? ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் அந்த வசனத்துக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்து இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வசனத்துக்கு நேராக தன்னை நிறுத்தி பரிசோதிக்கிற ஒரு கிறிஸ்துவர்களாக நாங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி மாற்றும்படியாய் நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படி பெரியா பட்டணத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் நற்குணசாலிகளாய் மாறினார்களோ, அதே போல ஆண்டவரே, எங்களுடைய குணங்கள், எங்களுடைய வசனத்தினால செய்யும்படி கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.